பஹல்காம் தாக்குதலுக்கு முன்பே மோடிக்கு ஒரு உளவு செய்தி சென்றது. அதுல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் காஷ்மீர் செல்லாமல் இருந்தார். ஆனால் அதை காஷ்மீரத்தில் உளவுத்துறைக்கும் அங்குள்ள காவல்துறைக்கும் சொல்லியிருந்தால் இந்த அப்பாவி மக்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அப்போ மோடி தான் மக்களை காப்பாற்ற தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்கே ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார், காங்கிரஸின் கார்கே. அதே நேரத்துல பாகிஸ்தான் கிட்ட ஒரு சின்ன ஒரு போரையே இன்றை நடத்தி விட்டார்கள் அப்படின்ற சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். சொல்லிட்டு இவங்க காங்கிரஸை இன்னைக்கு தேச துரோகி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் தான் ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல நாங்கள் தான் இருந்திருக்கோம், இந்த நாட்டை காத்ததே நாங்கள் தான், நாங்கள் தியாகிகள் எல்லாம் இங்கே தான் இருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு பாகிஸ்தான் எப்பொழுதும் இந்தியாவை பலவீனமாக பார்க்கிறது, சீனாவுடன் சேர்ந்து கொண்டு ஆதரவுடன் இங்கே தொந்தரவுகளை கொடுத்து வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் காஷ்மீர் மக்களுக்காக மோடி ஒரு இதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். அதற்கு பதிலடியாக ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் எப்பொழுதுமே நம்ம நாட்டை பலவீனமாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதனால இன்னைக்கு நீங்கள் இந்திய இராணுவத்தையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு அவங்களுடைய ஒரு கரேஜையும் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை நீங்கள் ஏற்படுத்த முயல்கிறீர்கள். இதை தொடர்ந்து இந்த காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் அதற்கு குற்றச்சாட்டு வச்சிருக்கார். சம்பித் பத்ராவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஹஃபீஸ் சையதுக்கு ஏன் ராகுல் காந்தியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரும் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ரெண்டு விஷயம் பார்க்கணும் இந்த அறிக்கையில். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த தேசத்துக்கு பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ். எங்க வாங்கி கொடுத்தது? காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. இந்த நாட்டின் காங்கிரஸ் தலைவரில் அகில இந்திய தலைவராக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரை கட்சியை விட்டு வெளியேற்றியது யார்? காங்கிரஸ். அப்ப அவர் இந்த தேசத்துக்கு போராடலையா? சரி, வ.உ. சிதம்பரனார் அவர் போராடலையா? அவர் இந்த கட்சி என்ன பண்ணிச்சு? காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு காந்தி கணக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? சிதம்பரனாருக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதோ காந்திகிட்ட யாரோ கொடுத்த பணம் அது காந்தி கடல் நேரத்தில் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால அந்த காந்தி கணக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இந்த நாட்டில் இருக்கு. அப்போ வ.உ. சிதம்பரம் தேசத்துக்கு போராடலையா? சரி, ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் ஆர்எஸ்எஸ் இதை ஆரம்பித்தவர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள். அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரராகத்தான் இருந்தார். அவர் இந்த தேசத்துக்காக அவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு போராடலையா? சரி, அதுக்கப்புறம் அந்தமான் சிறையில் வீர தாமோதர சாவர்கர் அடைக்கப்பட்டிருந்தார். தனிமை சிறை, எல்லா டார்ச்சரும், ஏ கிளாஸ் பிரிசன் மாதிரி. காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஏ கிளாஸ் பிரிசன்ல நிறைய பேர் இருந்தாங்க, கஷ்டப்பட்டவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா காங்கிரஸ்காரங்களும் ஏ கிளாஸ் பிரிசன் போகலை. அது என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் தாத்தாவும் ஜெயிலில் இருந்தார். ஏலகங்கா சிறையிலெல்லாம் கொண்டு வச்சிருந்தாங்களாம். அப்போ அவர் போராடி விடுதலை போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏ கிளாஸ் கொடுக்கணும்னு போராடி இருக்காரு ஜெயிலில் இருந்துன்னு எல்லாம் அவருக்குள்ள வரலாறுல எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கடைசியாக காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அவரோட கடைசி காலங்களில் ராஜினாமா கடிதம் எழுதி அனுப்பிச்சாரு. நம்ம நோக்கத்திலிருந்து அமைப்பு தவறி விட்டது அப்படின்னு போடுறாரு. அப்போ அவர் தேசத்துக்கு போராடலையா? தேசத்துக்கு தான் எல்லாரும் போராடி இருக்காங்களே. வீர வேலு நாச்சியார் போராடினாங்க. காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கவே இல்லையா? அப்ப ஏதோ காங்கிரஸ் கட்சி ஏதோ போராடினது, அந்த காங்கிரஸ் வேற இந்த காங்கிரஸ் வேற. சரி, இப்ப கடைசியா காமராஜர் இறந்து போனார். அவர் போகும்போது அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் இல்லையே. இந்திரா காந்தி அவரை தூக்கி வெளியில எரிஞ்சு விட்டாங்களே. ஆனா நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்னு அவரை சொல்றீங்களே. ஆனா அந்த இந்திரா காந்தி படத்தையும் அவங்க ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, நேரு எல்லாத்தையும் போடுறீங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து காமராஜர் கட்சியை விட்டு வெளியில விட்டாங்க, தூக்கி எறிஞ்சிங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தமிழ்நாட்டில் அவர் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவோட கூட்டணி போயிட்டு ஒரு அசம்பிளி சீட்ல கூட கண்டெஸ்ட் பண்ணாம அவ்வளவு சீட்டையும் திமுக, அதாவது சீட்டே கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு கூட்டணி கட்சி. ஆனா அதுக்கு முன்னாடி அது மாநிலத்தை ஆண்ட கட்சின்னு அது காங்கிரஸ். உலக வரலாற்றிலே இப்படி நீங்க பார்க்க முடியாது.
கருணாநிதி கூட எலெக்ஷன் கூட்டணியில் 234 இதுவும் காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணல. 10 பார்லிமெண்ட்டை கண்டஸ்ட் பண்ணி 30 சீட்டையும் திமுகவுக்கு கொடுத்தது. எதுக்குன்னா காமராஜரை தோக்கடிக்கணுமா. 1967 வரை காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி. அப்போ அன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரர் இல்லைன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ அவர் எப்படி காங்கிரஸ்காரன் ஆனாரு? கேள்வி இல்லை. அதாவது விடுதலை போராட்டம் என்பது பாரதத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து செய்த போராட்டம். எதுக்கு ஸ்டிக்கர் நீங்க ஒட்டிக்க கூடாது? நீங்க அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. நாங்க நாட்டிற்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கோம் அப்படின்னு. சரி, கொடுத்தாங்க. கொடுத்தவன் ஏன் உங்க கட்சியில இருக்கான் இன்னைக்கு? எங்க குடும்பத்திலையும் தாங்க கொடுத்தாங்க. அதை நாங்க சொல்லியாச்சுன்னா அது அசிங்கம். கொடுத்தது சொல்லப்படாது. இப்போ காங்கிரஸ்ல இருக்கிறவங்க கொடுக்கறது எவ்வளவு, எடுத்தது எவ்வளவு? இன்னைக்கு தான் நேஷனல் ஹெரால்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எடுத்ததா கொடுத்ததா? அதனால முதல்ல இந்த மாதிரி காங்கிரஸ்காரன் ஏதோ இந்த நாட்டுக்கு செய்யணும். நாட்டுக்கு நாட்டில் உள்ள எல்லாரும் தான் போராடினான். நாட்டுக்கு போராடினவங்க அவ்வளவு இருக்கும். காங்கிரஸ் வரணும் ஸ்டிக்கரை ஒட்டிச்சு, இவ்வளவுதானே தவிர இது ஏதோ காங்கிரஸின் போராட்டம் அல்ல. பாலகங்காதர திலகரே வெளியதள்ளத்தானே செய்திங்க ஒரு காலத்துல. அப்புறம் அவங்க போராட்டத்தை நிறுத்தினாங்களா? எல்லாரும் போராடினாங்க. வெளியில நாம பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு அந்த பேனர்ல இருந்தாங்க. அவங்களெல்லாம் நீங்க கஷ்டப்படுத்தவும் செய்தீர்கள். அதுதான் உண்மை. அதனால காங்கிரஸ் போராட்டத்தினால ஒரு மண்ணாங்கட்டி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அப்ப நேதாஜியோட இம்பாக்ட் என்ன? அப்ப நேதாஜிக்கு இந்த தேசத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க நாளைக்கு? அம்பேத்கருக்கு அப்ப இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லையா? ஏன்னா அவரை தான் எல்லா எலெக்ஷன்லையும் தோக்கடிச்சது காங்கிரஸ். அப்புறம் இன்னைக்கு அவர் ஏதோ பேரை சொல்லிக்கிட்டு நடக்குது காங்கிரஸ். சம்மந்தமே இல்லாத அம்பேத்கருக்கும். ஸோ அதனால அந்த வார்த்தை முதல்ல தவறானது. அடுத்தது அவர் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு முன்னாடியே விவரம் தெரியும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு புகார் இவர் வச்சிருக்காருன்னா இது 2வது முறை இது சொல்றார். இது முதல் முறையாக இல்லை, இது 2வது முறையாக சொல்கிறார். இவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது முதல்ல தப்பு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் அரசியலுக்காக சிலரை பயன்படுத்துகிறார்கள். அதுல ஒண்ணு இந்த கார்கே, இன்னொன்று இந்த ராகுல். ஏற்கனவே அவருக்குள்ள UK சிட்டிசன்ஷிப் வந்தது. அலகாபாத் கோர்ட்ல குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயத்தை சொன்னாத காரணத்தினால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு அதை போய் சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? அப்ப ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள் இருந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் ஜெயிக்கலாங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் பண்றது அரசியல் தானே. அன்னைக்கே கார்கே சொல்லும் போது இதுக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை கொடுங்க. இல்லைன்னு சொன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் லீகல் ஆக்ஷன். இது அன்னைக்கு செய்திருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக. அவ இதை செய்ய தவறிய பிஜேபிக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்ப நீங்களும் அரசியல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. அதனால நான் இதுல பிஜேபிக்கு எதிராக இவர்கள் மோடிக்கு எதிராக பேசுகிறார்கள்ங்கக்கூடியது விஷயம் தப்பு. ஆனால் இந்த தப்பை வைத்து அரசியல் செய்யணும்னு நீங்க நினைக்கிறதுனால தானே இந்த தப்பு நடக்க விடுறீங்க. உண்மைக்கு இந்த நாட்டோட இராணுவம், இந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை, நாட்டோட மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இது எல்லாத்தையும் சிதைக்கிறதாகத்தானே இருக்கு. அப்ப இந்த மாதிரி அவர் பேசுறதுனால பார்த்தே இவன் தேச துரோகின்னு நீங்க காட்டுறீங்க. ஆனால் இதே விஷயம் பில்டப் ஆகி போயாச்சுன்னா, அரசியல் ரீதியாக இது வேற மாதிரி டேர்ன் ஆச்சு அப்படின்னா, உங்களை பொறுத்தவரை இது அரசியல். இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் ஆட்சியில் இருப்பாங்க. ஆனால் தேசத்துக்குள்ள நம்பிக்கை இதனால் வீணாகிறதா ஆகலையா? அப்ப அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளுங்கட்சியும் சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை இதுல. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒரு சின்ன உரையை நடத்தி விட்டது அப்படின்லாம் அவரு ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்ப அவர் ஒரு விஷயம் புரியணும். அதாவது குக் ஐலண்டுன்னு ஒண்ணு இருந்தது. அந்த குக் ஐலண்டுங்கக்கூடியது இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. ஆரம்பத்தில் அது இந்தியாவில் இருந்தது. அது எதனால நம்மளை விட்டு போச்சு, அதுக்கும் நேருவின் பந்தங்களுக்கும் என்னென்ன சம்பந்தம் என்பதை கொஞ்சம் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த மாதிரி அறிக்கை விடணும். அதனால அதை பத்தி நான் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம பெருசா பேசுறது இல்லை. அதனால எல்லாரும் கொஞ்சம் அதை போய் படிச்சு தெரிஞ்சுங்க. ஏன்னா அது நல்ல சேனல்ல வர வேண்டிய செய்தி இல்லை. அதனால நான் அந்த விஷயத்தை சொல்லலை. ஸோ அதனால இது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா,
ஒரு பிரெஞ்சு டெலிகேஷன் ஒன்று போய் இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்த்துருக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். என்ன அப்படின்னா கோடு, அதாவது ரஃபேல் கோடு, அது சிலதை வந்து இன்னும் ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. ஆல்ரெடி வந்து எவ்வளவு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு ராகுல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ இந்த பேக்ரவுண்டையும் நீங்கள் இதோட சேர்த்து பார்க்கணும். அப்போ இதில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகிறது என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஏன்னா இவர் எதற்காக இவர் வந்து அங்கே போய் கழுத்து போட்டாருன்னு நமக்கு தெரியலை. சைனாவில் இன்னைக்கு வரை அதுக்கு நமக்கு விவரம் தெரியல. சமீபத்தில் கூட ஏதோ துருக்கியை சேர்ந்தவங்க யாரோ காங்கிரஸ்காரங்களை சந்திச்சாங்கன்னு ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன். இப்போ நம்ம இதை எதோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கும் இந்த துருக்கி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. உடனே துருக்கிக்காரங்க காங்கிரஸை பார்க்குறாங்க. டோக்லாம்ல பிரச்சனை வருது, உடனே ராகுல் காந்தி சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் காங்கிரஸ் கட்சியை இந்த மாதிரி வெளிநாட்டு சக்திகள் தான் ஆப்ரேட் பண்றாங்க. வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு விவரம் முழுக்க தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க சரி இந்த மாதிரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கும் வர நமக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அரசியல் கணக்குக்காக இப்ப இவங்க பேசக்கூடியதை வச்சு நீ ஒரு 10 பேர் இந்த போஸ்ட் போடுவானா? கண்டிப்பா. சரி, இப்ப இதை வச்சு ஒரு 10-20 பேர் வந்து இந்த நாட்டுல ஒரு உள்நாட்டு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவானா? அப்படின்னு சொன்னா, உள்நாட்டு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வெளிநாட்டுக்காரன் வந்து இவங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, உங்க லாபத்துக்கு நீங்களும் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, இது எந்த விதத்துல பிஜேபி அரசாங்கம் இவர்களை இவ்வளவு நாள் விட்டு வைத்திருக்கிறது? சரி, அதனால இது வந்து நான் அரசியல் ரீதியாக பார்க்கவில்லை. இதை நான் ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை பாரதிய ஜனதா கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு சென்று பார்க்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள வீக் அப்போசிஷன் லீடர் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யுவர் ரூலிங் டிஸ்பென்சேஷன். எஸ், ஃபைன். பட் when that weakness is going to weaken the nation, then you have to awaken and you have to decimate them. இந்த விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்ய தவறினால் பாஜகவும் குற்றவாளியே.